ஒருவன் தன்னைத்தானே கண்காணித்துக் கொள்வது, தவறுகளிலிருந்து தன்னை திருத்திக் கொள்வதும் சுலபமா காரியமல்ல. ஆனால் முயன்றால் முடியாதது என்று உலகி எதுவும் இல்லை. இவற்றையெல்லாம் வலியுறுத்துபவை ஜென் தத்துவங்கள். வாங்க இன்றைய கதைக்குள்ள போகலாம். இயல்பாக இரு கடுமையான குளிர்காலம் அது. ஓரிடத்தில் ஒரு குருவும் சில சீடர்களும் கூடியிருந்தார்கள். குருவின் கட்டளைப்படி தீ மூட்டினான் ஒரு சீடன். சடசடவென்று பற்றி எரிந்தது தீ. தழலின் நாற்புறமும் செவ்வண்ணம் ஒளிர்ந்தது. குருவும் சீடர்களும் அந்த நெருப்பைச் சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். போர்வையால் உடலை மூடிக்கொண்டு கைகளை நீட்டி குளிர்காய ஆரம்பித்தார்கள். அந்தச் சமயத்தில் மௌனத்தை கிழித்தபடி ஒரு சீடன் பேச்சைத் துவக்கினான். மற்றவர்களை பார்த்து அவன் சில கேள்விகளை கேட்டான். தங்களது ஜென்குரு போதித்த போதனைகளை மற்ற சீடர்கள் எந்த அளவில் புரிந்து கொண்டார்கள் என்பதை வெளிக்கொணரும் வகையில் அவனது கேள்விகள் அமைந்திருந்தன. ஜென் என்பது என்ன? இயல்பாயிருத்தல். இயல்பாயிருப்பது எப்படி? எது எப்படி இருந்ததோ அதை அப்படியே அங்கீகரித்தல். சரி, இப்போதுள்ளதை விட கடுமையான குளிர், உறைந்து போகும் அளவு கடும் குளிர் வீசினால் என்ன செய்வது? ஏதாவது பாதுகாப்பான இடத்தில் போய் தங்கிவிட வேண்டும். தங்குவதற்கு பாதுகாப்பாக எந்த இடமும் இல்லாவிட்டால் போர்வையால் போர்த்து கொள்ளுதல், தீ மூட்டுவது போன்ற ஏதாவது ஒரு வழியில் உங்கள் உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை கதகதப்பாக்கிக் கொள்ளுவதற்கு வழியே இல்லாவிட்டால் உறைந்து போ என்றான் அந்தச் சீடன். விரும்பியது அமையாவிடில் அமைந்ததை விரும்பு. தேவை கடல் அளவு, கிடைப்பது கையளவா? கையையே கடலாக நினைத்துக்கொள். நினைப்பது நம் செயல், நடப்பது அவன் செயல். மற்றொரு கதை. தேடுதல். இமயமலையில் ஒரு குகை. ஒரு குரு அதில் தங்கியிருந்தார். அவர் ஒரு நாள் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். திடீரென்று அவர் தியானம் கலைந்து தனது கண்களை திறந்தபோது அவர் எதிரே ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். துறவி அவரை ஏறெடுத்து நோக்கினார். உடனே வந்தவர் அவரை பணிவுடன் வணங்கி பேச ஆரம்பித்தார். ஐயா, தாங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நான் ஒரு புகழ்பெற்ற மடாலயத்தின் தலைவர். குரு மௌனமாக இதற்கு தலையசைத்தார். என் மனம் தற்போது மிகவும் வியாகுலத்தில் இருக்கிறது. அதனால் தங்களை காண வேண்டும் என்ற நோக்கத்தில் புறப்பட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் குரு. ஐயா, எங்கள் மடம் மிக புராதனமானது. பழமையும் கீர்த்தியும் மிகுந்தது. உலகம் முழுவதிலும் இருந்து ஆர்வமுள்ள இளைஞர்கள் பலர் இதை தேடி வருவார்கள். ஆலயம் முழுதும் எப்போதும் இறை வழிபாட்டு ஒளியால் நிரம்பியிருக்கும். இப்போதோ ஆன்ம ஞானம் தேடுவோர் குறைந்து விட்டனரோ அல்லது வேறு காரணமோ தெரியாது. எவரும் எங்கள் மடத்தை நாடி வருவதில்லை. அங்கு இருப்பதோ ஒரு சில பிக்ஷுக்கள்தான். அவர்களும் கூட சிரத்தையின்றி ஏனோ தானோவென்று தம் கடமைகளை ஆற்றி வருகிறார்கள். இது எதனால் ஏற்பட்டது? இதற்கு என்ன விதமாய் பரிகாரம் காணலாம்? இதற்கு விடை தேடித்தான் தங்களை காண வந்துள்ளேன். மடாலயத்தின் தலைவரின் குரலில் தென்பட்ட வருத்தத்தையும் ஆழ்ந்த வேதனையையும் கண்ட குரு மெல்லக் கூறினார். அறியாமை என்ற வினைதான் காரணம். அறியாமையா? வியப்புடன் கேட்டார் மடாலய தலைவர். ஆம், உங்கள் கூட்டத்தில் உங்கள் நடுவே இறை தூதர் ஒருவர் உரைகிறார். அவரை நீங்கள் அறியவில்லை. அதை அறிந்தது கொண்டால் போதும், இந்த குறைகளெல்லாம் விலகிவிடும். இப்படி சொல்லிவிட்டு ஜென்குரு கண்மூடி மௌனத்தில் ஆழ்ந்து விட்டார். மடாலய தலைவர் குழப்பத்துடன் ஊர் திரும்பினார். அவர் மனம் முழுதுமே பரபரப்பு நிரம்பியிருந்தது. நம்மிடையே ஒரு தேவதூதர் இருக்கிறாரா? நாம் இதை அறியவில்லையே. யார் அவர்? அவர் யாராயிருக்கும்? சிந்தனை அலைகளுடனும் மனம் முழுவதும் கேள்விகளுடனும் திரும்பியிருந்த அவர் எல்லோரையும் அழைத்து குருவின் செய்தியை அவர்களிடம் விளக்கிக் கூறினார். இதை கேட்ட எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவநம்பிக்கையுடனும் அதே சமயம் பயம் கலந்த சந்தேகத்துடனும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். இவராயிருக்குமோ, அவராயிருக்குமோ? யார் அந்த தேவதூதர்? இப்படிப்பட்ட சந்தேகங்களுடன் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். யார் தேவதூதர் என்பதை தம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அது இங்குள்ளவர்களில் யாராகவும் இருக்கலாம் என்று தங்களுக்குள் நினைத்து கொண்டனர். அதனால் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஒவ்வொருவரும் மற்றவரை தேவதூதராக எண்ணி பணிவுடனும் மதிப்புடனும் நடத்தினர். விளைவு, மடடாலயம் மகிழ்ச்சி நிரம்பியதாயிற்று. அங்கு வந்தவர்கள் மகிழ்வுடன் இங்குள்ள சூழ்நிலையை பற்றி பலரிடமும் கூற, மேலும் பலர் ஆர்வமுடன் இந்த மடத்தை தேடி வர, வந்தவர்கள் பல இடங்களிலும் இது பற்றி எடுத்துரைக்க, இதனால் எண்ணற்றவர் இறைப்பணி புரிய மீண்டும் இந்த மடத்தை தேடி வர, வெகு விரைவில் அங்கே ஆன்மீகமும் புகழும் போட்டியிட்டு கிளைவிடலாயிற்று. மடாலயத் தலைவர் தேவதூதர் வேறெங்கும் இல்லை, நம்முள்ளேயேதான் ஒளிந்திருக்கிறார் என்பதைக் கண்டுகொண்டார். கண்கள் குருடாகலாம், ஆனால் கருத்து குருடாகக் கூடாது.
உள்ளிருப்பதுதான் வெளியிலும் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். தன்னைப்போல் பிறனையும் நேசி. எதனால் அளக்கிறோமோ அதனால்தான் நாமும் அளக்கப்படுகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற ஜெந்தத்துவ கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.